ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதியம்மா சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேக் ரெசிபி பண்ண போறோம். என்ன ஸ்பெஷல், எதுக்காக கேக் ரெசிபி அப்படின்னு ட்ரையல் பார்க்க போறோம். ஆமா, அது ட்ரையல்னு சொல்லலாம். இதுவே சரி வந்துச்சுன்னா இதுவே கேக்கா வச்சு கொண்டாடலாம். பாப்பாக்கு நாளைக்கு பர்த்டே. சஸ்பென்ஸா வச்சிருக்கணும். இன்னைக்கு வேலண்டைன் டே. வேலண்டைன் டே முடிய போகுது. இன்னைக்கு வேலண்டைன் டே என்னடி வாயிலே வர மாட்டேங்குது. வேலண்டைன்ஸ் டே உடைய ஸ்பெஷல் இன்னைக்கு கேக் வந்து செஞ்சு பார்க்க. இப்ப இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கேக் செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஆமா, எல்லாரும் நான் செய்வேன் கேக். நீ செய்ய போறியாப்பா? இன்னைக்கு வந்து சாக்லேட் பேஸ் கேக் தான் செய்ய போறோம். பேஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனா வரும். அதுக்கு மேல பண்ற டெக்கரேஷன் தான் எப்படி வருதுன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி. ஏன்னா மைக்ரோவன் வாங்கியாச்சு, கேக்கும் செஞ்சு பார்த்தாச்சு ஒரு தடவை. அது கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ அதை விட பெஸ்டா வரப்போகுது. செய்ய பெஸ்டா வரும். 3-4 டைம்ஸ் பண்ணும்போது பண்ண தப்ப இந்த இதுல சரி பண்ணிக்க போறோம். தேவையான பொருள் என்ன? வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 250 ml வந்து பண்ண போறது வந்து 1 kg கேக். 1 kg வருமா? 1 கிலோ வரும். 1 கிலோக்கு வந்து 250 ml மைதா எடுத்துக்கணும். மைதா போடுங்க. சீக்கிரம் போடுங்க. மைதா போடுங்க. மைதா இதுக்குள்ள போடுங்க. அதுக்குள்ள போடுங்க. கொட்டுங்க. போடுங்கன்னா அப்படி போட்டு என்ன வேலை பாக்குறீங்க? 2 ஸ்பூன் போட சொன்னா 2 ஸ்பூன். ஆமா, 2 ஸ்பூனை மட்டும் போடுவாங்க போல இருக்கு. சர்க்கரை பொடியா பண்ணி வச்சிருக்கோம். அது எவ்வளோ? அதுவும் 250 ml தான். அதுவும் 1/4 கிலோ. இதுவும் 1/4 கிலோ. 250 ml. அதுல கொட்டிக்கோ. ரெண்டுமே சம அளவுல இருக்கு. இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் எல்லாம் போட்டு கலந்துடணுமா? பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். அது நல்ல மெஷர்மெண்ட் இதுல இருக்கு. ஆமா, மெஷர்மெண்ட். சோடா வந்து பேக்கிங் சோடா, அது 1/2 டீஸ்பூன். அது 1/2 டீஸ்பூன். இப்போ வந்து இத கலக்குங்க. கலக்குங்க நல்லா ரவுண்டா கலக்கு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து நாம எப்ப கேக் செய்ய போறோம்? நீங்க தான் கேக் செய்யறீங்களா? சரிங்க, நல்லா வந்துச்சுன்னா 2 பேர் தான் இவங்க அளவு போட்டாங்க. இதுல வேற போட்டி, என்ன சொல்லணும் உன்ன சொல்லணும். இவங்க அளவு போட்டாங்க, இவங்க கிண்டுறாங்க. இப்போ வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடரா? ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணனும்? 150 ml வந்து கோகோ பவுடர். கோகோ பவுடரா? அதாவது 1.25 கப் வரும். இது வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் தான் போடுவேன். நீங்க பண்ணுங்க. கலக்கணும். சரி, நல்லா கலக்கு. அதாவது இவங்கெல்லாம் பண்றது சொப்பு சாமான் மாவு மில்ல வேலை செய்யற மாதிரி இருக்கா? சொல்ல வரல எனக்கு. மாவு மில்லுல வேலை பார்க்க எல்லாம் பாருங்க. இவங்களை வச்சுக்கிட்டு கேக்கு பண்ணணும்னா எப்படி இருக்கும்? மாவு மில்லுல வேலை பார்க்குற மாதிரி எல்லா இடத்துலயும் மாவு படர்ந்து இருக்கு. வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல. அவ்வளோ ராவடி. ஐயோ சாமி, சொல்லக்கூட எனக்கு வாய் வரல. இப்போ முட்டை ஒயிட் வந்து பீட் பண்ண போறோம். 3 முட்டை. அந்த ஒயிட் மட்டும் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒயிட் எடுத்துக்கலாம், அப்பதான் கொஞ்சம் ஸ்மெல் வராது. சுச்சி போடணும். எப்ப பார்த்தாலும் இது ஒரு பிரச்சனையா இருக்கு. பார்த்து கை வச்சிடாதீங்க. 1.5 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸா? இப்போ மறுபடியும் இது பண்ணோம். நல்லா நொறுச்சி வந்துருச்சு. இது நல்லா ஃபோம் மாதிரி ஆகும். ஃபோம் மாதிரி. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மாவை வந்து கொஞ்சமா போட்டு இது பண்ணிக்கணுமா? பேட்டர் நல்லா பாருங்க, சாக்லேட் மாதிரி நல்லா சூப்பரா. அவ்வளவு மாவு இருந்தது, இவ்வளவுதான் வந்துச்சு. இப்போ 1/4 கப் பால் ஊத்திக்கலாம். அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா கிரீமியா இருக்கும் அந்த கேக் சாப்பிடும்போது. லிக்விடா இருக்கணும் கொஞ்சம் அந்த இது. முட்டை பத்தலன்னா நீங்க வந்து பால் கூட ஊத்திக்கலாம். இப்போ கையில கொஞ்சம் கலக்கிட்டு கூட அந்த பீட்டர்ல வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. கீழே அந்த ஊத்துற அளவுக்கு இந்த கீழே வந்து இப்படி ஊற்றணும். கரெக்டாக இருக்கு. இது கரெக்டாக இருக்குது. இப்போ அது அப்படி சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைன்னா மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே மைதா தூவிட்டு இப்படி சலிச்சிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா அந்த இது ஒட்டிக்கும், கோட்டிங் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த சாக்லேட்டோட இது வந்து எடுத்து போட்டுக்கலாம்.
கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும். ஆமாம். அப்போதான் வந்து பேக்காய் வரும்போது கரெக்டான ஒரு பதத்தில் வரும். இல்லைன்னா பாதி வெந்திருக்கும், பாதி வேகாத மாதிரி உள்ளெல்லாம் அப்படியே லிக்விடாகவே இருக்கும். வந்து பேட்டர் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி தட்டிட்டோம்னா இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் தெரியுது இல்லை, அது என்ன இது வந்து ஏன் எதுக்கு இப்படி தட்டுறோம்னா பேக் ஆகி வரும்போது மேலே வெடிக்காமல் வரும். இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு டைம் வந்து 180 டிகிரி. இது வந்து பாட்டம் வச்சுக்கலாம். டைம் வந்து ஒரு 35 நிமிஷம் வச்சுக்கலாம். அவ்வளோதானா? இங்கே யாரோ வந்திருக்காங்க. இது அப்படியே ஆயிட்டு இருக்கோம். இப்போ நான் விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு ட்ரோபோலைட்டுங்கிற ஒரு பிராண்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தோம். இல்லை, இது கொஞ்சம் சாலிடாக இருக்குது. ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம். யூஸ் பண்ண வாட்டி நம்ம வந்து நார்மல் ஒரு டெம்பரேச்சர் அளவுக்கு அந்த கீழே வச்சுக்கோம். 1 கப்பு, அதாவது 250 ml. 1 கப் போதுமா? 1 கப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீட்ல பீட் பண்ணணும். முள்ள இப்போ இந்த விப்பிங் க்ரீம் வந்து இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணிட்டோம். இப்போ இது கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இதுல வந்து கொஞ்சம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இது பண்ணலாம். இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இப்படி கீழே போட்டாலும் விழக்கூடாது. இந்த அளவுக்கு அப்படியே பவுலோட இது இப்படி கமுத்தினாலும் விழக்கூடாது. ஆமா, விழக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கு. ஆமா. இப்போ பாருங்க, கேக் வந்து சூப்பரா வந்திருக்கு. இப்போ கேக் வந்து நாங்க ஆல்ரெடி நல்லா ஆறட்டுன்ட்டு விட்டுட்டோம். ஆறட்டுன்னு இதுல ஊற்றிடுவோம். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஓரத்துலலாம் எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு, அதனால ஈஸியாக போகும். ஆமாம், தட்டுங்க, நல்லா தட்டு. சூப்பர் பாரு. இது வந்து நம்ம போட்டது பட்டர் ஷீட். பட்டர் ஷீட். ஆமாம் ஆமாம், அருமையா வந்திருக்குல்ல. நல்லா கேக் வந்துருக்கு. ஏன்னா இது நான் போன டைம் பண்ணது வந்து நடுவுல சரியாவே வேகல. இது வந்து அவன்ல வைக்கிறதா இருந்தா பாட்டமோட ஹீட்டிங் தான் வைக்கணும். மேல கீழே இருக்கிற ஹீட்டிங் ஆப்ஷனே சூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் போன டைம் பண்ண மிஸ்டேக். இப்போ இந்த டைம் வந்து கரெக்டா பண்ணதுனால பாருங்க, கரெக்டா வந்துருச்சு. ஆமா, நல்லா ஸ்பான்சியாவே இருக்கு. நல்லா பாருங்க, சூப்பரா வந்துருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. சரி, இப்ப மேல கட் பண்ணணும். ஆமா, இப்ப கட் பண்ணணும். அப்படியே மேல இருக்கிறது. இப்போ ஒரு லேயர் மட்டும் கட் பண்றியா? ஒரு லேயரா? ஆமா, ஒண்ணுதான் வரும். ஏன்னா பேஸ் வந்து இது வந்து மொத்தம் கம்மியா இருக்குல்ல. 3 லேயர் வராது. அதனால ஒண்ணு மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு கட் பண்ணு. எடுத்தாச்சு. ஓய், சூப்பர். இப்போ 2 பேஸ் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாரு. இப்போ இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு கீழே வந்து க்ரீமை போட்டு அந்த ஆடாம இருக்கிறதுக்கு இப்போ நம்ம இது பண்ணிடலாம். கொஞ்சமா போட்டாலே போதும். ஆமா, அது நல்ல ஒரு பேஸ்க்கு தான். ஆமா ஆமா, ஆடாம இருக்கிறதுக்கு. இப்போ எது போட்டுற? கீழே வைக்கிறது ஃபர்ஸ்ட். நான் இப்போ அந்த ஒரு லேயர் எடுத்துடணும். எடுத்துட்டு சூப்பரா இருக்கு பாரு. வா, சூப்பர் சூப்பர். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சமாக போட்டு போதும், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும், அதுக்கு க்ரீம் வேண்டாம். திரும்பவும் அந்த கோட்டிங் மேலே இன்னொரு இது லேயர் வச்சாச்சு. ஆமாம், ஒரு லேயர் வச்சாச்சு. இப்போ இன்னொரு லேயரில் வந்து இந்த மாதிரி கோட்டிங் சக்கரை தண்ணி, அது அப்போ தான் அந்த க்ரீம் வந்து நல்லா பரவும். இது மேலே வந்து க்ரீம் போட்டு அது இது பண்ணணுமா? இதெல்லாம் போட்டு நம்ம கவர் தன் வேன். இங்கே வேறு பூச சைடில் காலி ஆகிட்டே இருக்குது. அப்படி எப்படி பண்ணு? கீழே ஒட்டிட்டு இருக்கு. சரி, அது ஒட்டிட்டு தான் இருக்கும். சூப்பரா வந்திருக்கு. கேக்கும் சூப்பரா வந்திருக்கு, க்ரீமும் சூப்பரா வந்திருக்கு. இப்பெல்லாம் அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். கேக்கு சூப்பரா? நான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அந்த டப்பால என்ன தான் மும்மரமா பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ கரெக்டா. அதாவது கேக் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன கேட்டா? பானை செய்யறது இல்லையா? ஐயோ செல்லமே, எனக்கு பிறந்தது சிங்கக்குட்டி அப்படிதான் இருக்கும். பானை செய்யும் போது சட்டி செய்யறாங்கல்ல, அதை வச்சுதான் இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க.
அப்புறம் இந்த வந்து கொத்து வேலையும் சட்டி செய்யறது, இந்த ரெண்டு சம்மந்தப்பட்டதான் கேக்கு. அதுல சிமெண்ட் பாருங்க, செவுத்துல வந்து தண்ணி தெளிச்சிட்டு சிமெண்ட் அடிப்பாங்க. என்ன அப்பதான் வந்து அந்த சிமெண்ட் ஒட்டும். அந்த மாதிரி தான் இப்போ கேக் உடைய மெஷர்மெண்ட் போயிட்டு இருக்கு. எப்படி பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த சட்டி வந்து செய்யும்போது இப்படிதான் சுத்தி விட்டுட்டு அப்படியே செய்வோம் பாருங்க, எப்படி எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. சூப்பரா வந்திருக்கு. வேற சுத்த இங்க ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், கரெக்டா அப்ளை பண்ணியாச்சு. இப்ப மேல பூ போடணுமா? ஆமா, இப்ப வந்து எல்லாம் சரி பண்ணணும். அங்கங்க திட்டா இருக்கு, திட்டா இருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும். வந்து கரெக்டா அது பண்ணணும். அது ஃபினிஷிங் நம்ம இந்த அளவுக்கு பண்ணதே பெருசு இல்ல. பாருங்க, டிசைன் சூப்பரா பண்ணிட்டோம். எல்லாம் மெட்டீரியல் இருக்கு, எதோ கொடுத்துருக்காங்க, எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மேலே வந்து பூ டிசைனுக்காக வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா அது இருந்தாலும் எல்லாமே ஒயிட்டா இருக்குனால நம்ம கலர் சேர்த்துக்கிறோம். பேக்ல போட்டுடலாம். இதுக்குள்ள போட்டாச்சு. இது டெக்கரேஷன் சூப்பர் சூப்பர் சூப்பர். தேறிட்டது ஒரே சைஸ். ஏ பாரு, ஃபர்ஸ்ட் கேக்கு உங்க அம்மா சூப்பரா செஞ்சுட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒன்று சின்னது, கொஞ்சம் தள்ளி கூட வைப்பீங்க. சூப்பர் சூப்பர். வாவ், கடையே வச்சிடலாம். எப்போ பார்த்தா நமக்கு இதுதான் நினப்பு. பஜ்ஜி போட்டால் கடை போட்டுருணும், கேக்கு செஞ்சாலும் கடை போட்டுரும். கொஞ்சம் கேப் விட்டு வைக்கலாம்ல. இங்கே கேப் வந்துச்சு. ஆமாம், இங்கே வை இல்லை. சரி, ஹார்ட்டின் மாதிரி போட்டுடலாமா? ஆமாம். அதுக்கு இன்னும் எங்கே போகிற? அப்படியே போய் அப்படியே அங்கே ஜாயிண்ட் ஆகுது. இது ஆட்டினா சூப்பரா இருக்கு. சூப்பர், மூஞ்சில சந்தோஷம். இது வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேல, ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர் கலரா இருக்கும். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு பாரு. இது ஸ்ரீக்காக அம்மா செஞ்ச கேக். பர்த்டே ஸ்பெஷல் கேக்கா? பர்த்டே கேக். சூப்பர், அருமையா இருக்கு. ஸ்ரீ கம்னரு இப்ப எடுக்கணும். இருக்கண்ணே இரு. கலக்கற இனிமே அடிக்கடி ஏதோ ஒரு விசேஷம்னா ஒரு பர்த்டேக்கு சுதாதான். ஆமா, எப்படியோ வந்துருச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா வந்துருச்சு. கிரீம்ல இருந்து கேக் வரைக்கும் இருக்க. இது வந்து பூசி விடுறது. என்ன ஒரு கலர்ஃபுல்லான கேக்கு. சூப்பர் சூப்பர், இப்படிதான் இருக்கணும். காரா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பர்த்டே கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா வந்திருக்கு. கேக் சூப்பரா இருக்கு பாரு. எங்க பேத்தி பர்த்டேக்காகவா ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கேக் வந்து சூப்பரா வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்ல, நல்லா வந்திருக்கு. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் எல்லாம் வாங்கி கொடுத்தது. இதுக்கு ஒவ்வொன்னா வாங்கி கொடுத்து வேலண்டைன்ஸ் டே பண்ணிட்டு அப்படியே பர்த்டே கேக்காவா மாத்திட்டேன். ஒன்னா பண்ணியாச்சு. அதனால இந்த கேக் வந்து ஃபுல்லா உள்ள வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ரேஞ்ச்லி, வெளியில வந்து இருக்கிற கிரீம் வச்சு ஸ்ட்ராபெரி போட்டு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சூப்பரா வந்துருச்சு. சாக்கோஸ்லாம் போட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணி அருமையா இருக்கு. பார்க்கவே பாரு, கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் அடிக்கடி கேக் செய்வோம், விதவிதமா செய்யலாம். ஆமா, சூப்பரா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமா, இந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றோம். பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். கார் காட்டிட்டேன்ப்பா. அப்படி சுத்து. அப்படி